இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்காச்சோளம் கிலோவுக்கு 24 ரூபாய் என மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. அதன்படி 100 கிலோ கொண்ட மூட்டை 2400க்கு கொள்முதல் செய்ய வேண்டும். ஆனால் தமிழகத்தில் 1800 ரூபாய் மட்டுமே அரசு தருவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பெரம்பலூரில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய அரசு நிர்ணயித்த தொகை தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்திய அரசு அறிவித்தது 2400 ரூபாயாகும். 2400 ரூபாயாகும். விவசாயிகளுக்கு கிடைப்பதோ 1700 ரூபாய் மட்டுமே. விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்துக்கு இடையே அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிடச் சென்றனர். இதனால் பேச்சுவார்த்தைக்கு வந்த அதிகாரிகள் செய்வதறியாது அங்கிருந்து கிளம்பினர். அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, நான் கூட்டத்துக்கு வரதை பற்றி இல்லை, நாங்கள் என்ன வேலை கொடுப்பான்னு என்ன மறிக்கிறாங்க. யாருக்கு பயம்? நமக்கு பயம். அந்த பயத்தை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். தயவு செஞ்சு நம்ம இருந்து அதிகாரி பதில் கொடுக்க வந்தார் அல்லவா, நேற்று நாங்கள் சொன்னோம், நமக்கு தான் தெரிஞ்சது, இதுவரையிலும் தெரியல. என்ன தெரிஞ்சோம்னா, மக்காச்சோளத்துக்கு விலை என்பது அரசாங்கம் வியாபாரி நினைச்சோம். வியாபாரி அந்த நிர்ணயிக்க வாங்கலைன்னா யார் கண்டிக்கணும்? அரசு அதிகாரி வந்திருக்காங்களே தவிர என்ன இருக்குன்னு கேட்பாங்க. காவல்துறை வந்திருக்காங்க, படம் பிடிச்சிருக்காங்க, என்ன நடக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எம்எல்ஏ நிறைய பேர் பார்த்தோம். அதிமுக எம்எல்ஏயும் பார்த்தோம், திமுக எம்எல்ஏயும் பார்த்தோம். நம்ம கோரிக்கை ஒரு குறிப்பிட்ட வரையறை, அந்த வரையறைக்கு மேலே எங்களால் முடியாது. இருந்தாலும் நாங்கள் அரசுக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரிகளை பொறுத்தவரை உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் அரசாங்கத்துடைய அவருக்கு நியாயமா நடக்கணும். அதிகாரி நம்ம போராட்டத்தை அங்க கலெக்டர் நுழைய வச்சோம்னா ஏன் அதை அனுமதித்தார்கள் என்று பேர் கெட்ட பேர் அவர்கள். கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிடச் சென்ற விவசாயிகளை போலீசார் வாசலில் தடுத்து நிறுத்தினர். அங்கேயே அமர்ந்த விவசாயிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதையடுத்து அதிகாரிகள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினர். விவசாயிகள் கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலிக்கப்படும் என உறுதியளித்தனர். அதன் பிறகே கூட்டம் கலைந்து சென்றது. தமிழ்நாட்டிலேயே பெரம்பலூரில் தான் அதிகமாக மக்காச்சோளம் பயிராகிறது. கிட்டத்தட்ட 90% மக்காச்சோளத்துக்கு பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் இன்றைக்கு உற்பத்தியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆனால் போன வருஷம் விலை 2400 ரூபா மத்திய அரசு அறிவிச்சது. அந்த விலை இன்னைக்கு இந்த ஆண்டு நமக்கு கிடைக்கல. ஆனால் நாங்கள் பட்ஜெட்டில் எதிர்பார்த்தோம், விவசாய பட்ஜெட்னு தமிழ்நாடு அரசு தனியாக அறிவிச்சது. அந்த வேளாண் பட்ஜெட்டில் எங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏன்னா பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலத்தில் மக்காச்சோளத்துக்கு கொள்முதல் விலைக்கும் மார்க்கெட் விலைக்கும் இடையில் ஏற்படக்கூடிய வித்தியாசத்தை அந்த கர்நாடக அரசு கொடுக்குது. தமிழ்நாடு அரசு ஏன் கொடுக்கல? நாங்கள் பட்ஜெட்லேயே எதிர்பார்த்தோம், கொடுக்கல. இங்கே பெரம்பலூர் மாவட்டத்தில் என்ன நிலைமைன்னா, இங்கே இந்த மார்க்கெட்டிங் சொசைட்டி கமிட்டிலாம் இருக்குது. நாங்கள் 2-3 கூட்டமாக கலெக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இது சம்மந்தமாக ஒரு இன்ச்சை கூட நவுத்தலை. இன்றைக்கி என்ன அப்படின்னா, மத்திய அரசு சொல்லியிருக்க விலைக்கு அரசாங்கமே கொள்முதல் பண்ணலைன்னா, தமிழக அரசும் மார்க்கெட்டு கமிட்டியும் கொள்முதல் பண்ணலைன்னா தனி வியாபாரி எப்படி கொள்முதல் பண்ணுவான்? எப்படி விலை கிடைக்கும்? இந்த மாவட்டத்தில் தனி வியாபாரி இட போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இடக்குறைவு ஏற்பட்டிருக்கு. ஒரு ஊரில் அபராதம் கூட போட்டிருக்காங்க கொலக்காலத்த பகுதியில். ஆனால் அரசாங்கம் இந்த சோளத்தில் வாழ்வாதார பிரச்சனை இல்லை, விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை, இதில் தலையிடம் இருக்குது. இதை தான் நாங்கள் வன்மையாக கட்டிக்கிறோம். இன்றைக்கி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கோம். கலெக்டரும் வேளாண் துறை அதிகாரிகளும் அலட்சியமாக பதில் சொல்கிறாங்க. தமிழக அரசும் கண்டுக்கல. நான் என்ன கேட்குறேன்னா, அரசாங்கம்
குறைந்தபட்ச விலைன்னு எம்எஸ்பின்னு அறிவிக்குது. அந்த விலையை பெற்றுக் கொடுக்க துப்பு இல்லைன்னா எதுக்கு அரசாங்கம் நடக்குது, எதுக்கு மாவட்ட நிர்வாகம், எதுக்கு வேளாண் துறை அதிகாரி? இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுக்கு 2400 ரூபா பெற்றுக் கொடுக்கலன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய போராட்டம், தேசிய நெடுஞ்சாலை உட்பட எல்லா இடங்களையும் சாலை மறியல் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம்.